ஹாய் ஹலோ அமஸ், நான் அவங்க கேரா. இது வரைக்கும் என்னோடய சேனல் பார்க்காதவங்க லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணணுடா சொல்லிட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு எக்ஸைட்டட் டு சே திஸ். நான் எதிர்பார்க்கல ஒரு 10 பேராவது பார்ப்பாங்கன்னு நினச்சேன். எனக்கு ஒரு 25 பேர் பார்த்துருக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பேக்குன்ட்டு. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். அந்த கமெண்ட்ஸ்க்காகவே நான் கண்டினியூவாக வீடியோ போடணும். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. ஐ ஹாப்பி டு ஃபார் ஆல். தேங்க்யூடா, நீங்கள் மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணதுக்கு. எனக்கு ரொம்ப அப்படியே அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியானேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இல்லை என்ன சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை வேறு எதனா மாற்றணுனாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பண்ணுறேன். உங்களுக்கு எதனா வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேடா, வளன்னு பேச விரும்பல. நம்ம இப்போ வீயோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருந்தேன்னா, நீங்கள் வச்சுக்கனா பார்க்காம பேண்ட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த இது பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதோட லாஸ்ட்டாக முடிச்சிருந்தேன். ஓகேடா மிஸ், நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்கள் அப்படி பேண்ட் பார்த்துட்ருக்கத ஜியா உங்களை ஒரு இடி இடிச்சு, என்னடி அப்படி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே மென்று முழுங்கி அப்படி சொல்கிறீங்க. அப்போ உங்களை பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்படின்ற மாதிரி மண்டையை லைட்டாக ஷேக் பண்ணுறீங்க. அதுக்கு அவர் அங்கேருந்தே அப்படியே கண்ணடிக்கிறாரு. அதுக்கு நீங்கள் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறீங்க. அதுக்கப்புறமேட்டு சிரிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கும்போது பெல்லும் ரேங் ஆகுது. ஓகே, டைம் ஆகிடுச்சுன்ற மாதிரி நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் சாரா ஜிகான்ட்டு நீங்கள் பார்த்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளாஸ் போயிட்டுருக்கு. நீங்களும் அப்படியே ஜாலியாக கிளாஸ் அட்டன் பண்ணுறது, கதை அடிக்கிறது, அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டே இருக்குது. இப்போ ஸ்கூல் முடிய இன்னும் 2 பீரியட் தான் இருக்குது. ஸோ அந்த பீரியட் பார்த்தா டெஸ்ட்டுன்றாங்க. நீங்கள் எங்கத்த படிச்சிருப்பீங்க, நீங்கள் தான் படிக்கவே இல்லையே. ஸோ தட் நீங்கள் பார்த்துட்டு சரா அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஜியாவும் சரா அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சாரா, நோ, நான் காட்ட மாட்டேன், உன்னை படிச்சுட்டு வரேன்ட்டு நான் உனக்கு நோட்ஸோடு உங்கள் 2 பேருக்கும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டுருக்கேன். நீங்கள் படிக்காமல் என்ன பண்ணீங்க சாரா அப்படின்ற மாதிரி திருப்பி இது பண்ணி அவளை நைஸ் பண்ணி தாஜா பண்ணி அவளை ஃப்ரண்ட் பெஞ்ச்னால் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கிடையாது, அவங்க பெஞ்சுக்கு முன்னாடி பெஞ்ச் மாதிரி உட்கார வச்சுருக்கீங்க. அப்போ தானே எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ தட் அவங்க அங்கே உட்காந்துட்ருக்க மாதிரியும் நீங்கள் 2 பேரும் பின்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் சாரா நீ இருடி, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, ஷேர் பண்ணுற இரு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிவிட்டு அவளும் எழுதிட்டு அப்படியே சைடாக காட்டிகிட்ருக்கா. அவள் எழுதுறதை பார்த்து நீங்கள் எழுதுறதை பார்த்து ஜியா எழுதுன்ட்டு நீங்கள் எல்லாம் எழுதிட்டுருக்கீங்க. அப்பயே நீங்கள் சொல்கிறீங்க, ஜியா நான் ஒரு மாதிரி எழுதுறேன், நீ வேறு மாதிரி எழுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே வைன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிவிட்டு அவளும் உட்காந்துட்டு மங்கன்ட்டு எழுதிட்டுருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் வரும்போது அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி நீங்களே தான் எழுதுறீங்க, அப்படியே ஒன்றுமே இது பண்ண முடியாத மாதிரி அப்படி ஒரு நடிப்பாக போட்டு எழுதிட்டுருக்கீங்க. அப்பயும் ஸ்டாஃபு, வைன் எதனா காப்பி பண்ணுறியா? நோ மேம், இங்கே பாருங்கள், நான் வேறு தான் எழுதிட்டுருக்கேன் மேம். ஓ அப்படியா? ஆமாம் மேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. சரிதான், எழுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் எழுதுறீங்க. சரியான இருந்தவாள் இதில் வேறு ஜாரா உட்காந்து நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிட்டான்ட்டுக்காக இரு சாரா அப்படின்ற மாதிரி சொல்லி எக்கி ஸ்டாஃப்ஸ் அந்த பக்கம் திரும்பின வேகத்தில் நீங்கள் அவளோட ஆன்சர் ஷீட் பேப்பரையே எக்கி எடுத்துட்டீங்க. சாரா, இன்னும் வெயின் பண்ணுற குட்டி, இருடி தரேன், தேடி முடிச்சுட்டு தரேன் உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பேப்பரை பிடிக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் எழுதிட்டுருக்கீங்க. அவள் சாரா அதுக்கு சரியான பயம், ஐயோ மாட்டினா என்ன ஆகிறது, தொலைச்சி கட்டிடுவாங்களே அப்படின்ற மாதிரி அவளுக்கு பயம். பட் இருந்தாலும் நீங்கள் அவன் என்ன நினச்சா எனக்கு என்னடா, நான் அப்படி தான்டா எழுதுவேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. அப்போ ஜியா, பையன் நீ மட்டும் எழுதுகிற காட்டுறீங்க எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்கான். எல்லா ஹஸ்கிட்டோம்ல அவ்வளோ அழுப்புற பண்ணி அவ்வளோ சேட்டை பண்ணி இந்த எக்ஸாம் அப்படி எழுதி முடிக்கிறீங்க. நீங்கள் முடித்தோடனே உங்களுக்கு
இந்த ஒரு பீரியட் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே நம்ம உசுர் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. ஜியாவும் சேர்ந்து ஆமாம் ரொம்ப கொடுமை பண்ணிகிட்ருக்கானுங்க, நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கிளாஸை கட்டடிச்சிடணும். ஆமாம் சியா அப்படின்ற மாதிரி 2 பேரும் இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சாரா சரிதான், படிச்சுட்டு வர மாட்டேங்க, ஆனால் உங்களுக்கு கிளாஸை கட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு இதுவாக இருக்கா? ஆமாம், நெக்ஸ்ட் பீரியட் என்ன? நெக்ஸ்ட் ஒயன் சொட்டையோடதுடி அப்படின்ற மாதிரி ஜியா சொல்ல, அச்சோ இங்கே பாருங்கள் 2 பேருமே கிளம்புறீங்க, நம்ம 3 பேருமே கிளாஸ் கட் அடிக்கிறோம். நான் வரல. சாரா இல்லை ஒயன் வேணாம், நான் வரல. சாரா நோ, நீ வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் 3 பேரும் இப்போ எக்ஸாம் முடிச்சிருப்பீங்கள, அந்த பீரியட்லேயே வாஷ்ரூம்னு சொல்லி தாஜா பண்ணி கட்டடிச்சு எப்படியோ கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்தோடனே அப்படியே நீங்கள் வந்து அப்படியே வாஷ்ரூமு கேண்டீன்ட்டு அந்த பக்கம் தாண்டி போகிறதுக்காக இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வியோட கிளாஸை தாண்டி தான் நீங்கள் போகணும். வியோட கிளாஸில் வந்து அங்கே வந்து அவங்க 12th, ஸோ வந்து ஸ்டடி நீங்களே வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க ஃப்ரீ பண்ணி விட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவனுங்க பசங்கள்லாம் பேசிக்கிட்டு பொண்ணுங்கிட்ட பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மாஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு கத்திக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தா வி அங்கே வந்து ஜெனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் நிற்கிறீங்க. ஹே ஒயின், என்ன நீ நிற்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ சியா, அங்கே உன் அண்ணா தானே அது? எது? அங்கே பாரு அப்படின்ற மாதிரி இழுத்து பிடிச்சி நீங்கள் காட்டுறீங்க. ஆமாம் ஏன், அது என் அண்ணா தான். கிளிப்பாக இருக்கா? அவன் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காண்டி. சியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி ஓகே 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 சரி பாரு அப்படின்ற மாதிரி இது பண்ணும்போது நீங்கள் முறைச்சிக்கிட்டே நீங்கள் அப்படியே அவன் வியை பார்க்குறீங்க. வி வந்து அங்கே சைலண்ட்டாக நின்று ஜெனி சொல்கிறத கேட்டுட்ருக்கான். வி, எனக்கு நான் எதனா டவுட் வேணும்னு என்கிட்ட கேளு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உனக்கு நீ ஸ்போர்ட்ஸ் போயிடுறல, அதனால் நான் உனக்கு கீஸ் நோட்ஸ்லாம் நான் உனக்கு தரேன், உன் ஸ்டடீஸ்க்கு அது யூஸ் ஆகும். உனக்கு எதுனாலும் கேள்வி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த சிலுத்துக்கிட்டே கேட்டுட்ருக்கு. நீங்கள் அப்போ என்னத்துக்கு நீ பேசும்போது அப்படி கொள்ளாயிரா அப்படின்ற மாதிரி நீங்கள் சாராவோ ஜியாவோட கையை வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இது பண்ணி வெறியாகி கத்திகிட்டு இருக்கீங்க. அங்கே வியோட மைண்ட் வாய்ஸ், இப்போ வேற சிறுக்கி என்ன நினைறா பாரு, இப்போ என்னத்துக்கு இவ கூப்பிட்டுட்டு இது பண்ணிகிட்ருக்கா, இவகிட்ட வந்து ஒரே ஒரு நாள் ஆன்சர் கேட்கறதுக்காக விட்டு கேட்கறதுக்கு திரும்பி கேட்டேன், அதுலேருந்து பிடிச்சிக்கிட்டா சாணியை அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினச்சிட்ருக்காரு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அவள் பாட்டுட்டு வி உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவள் அகெயின் சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கா. ஓகே ஜெனி அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். உனக்கு இந்த சார் வந்து இது நடத்தினார், அது உனக்கு தெரியாதுல்ல, நான் உனக்கு அது நான் நோட்ஸ் தரேன். ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் சைலண்ட்டாக கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவன் நோட் கொடுத்தது வேண்டான்ட்டு சொல்ல முடியாது, கிளாஸ் பொண்ணு அப்படின்றதுனால அவனும் அதை வாங்கிட்டு இருக்கான். அங்கே நீங்கள் பார்த்துட்டு அவனை பாரு, அவன் கொடுக்குறான் இவன் வாங்குறான், அது நோட்ஸ் இருந்தாலும் சரி, அவன் எப்படி வளைஞ்சிக்கிட்டு இப்படி கொடுக்குறான், அது அவனுக்கு தெரியுதா இல்லையா பா அப்படின்ற மாதிரி அவள் இங்கே வயன் அப்படி கத்திக்கிட்டு அவளுக்கு வெறியில் இருக்கா. வெறியாகி அவள் பாட்டுட்டு அவனை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் பாட்டு திருப்பிக்கிட்டு போயிட்டா. அவள் பாட்டுட்டு கிளாஸ் ரூம் அவள் பாட்டுக்கு போயிட்டா. ஏன்னா வந்து பெல் அடிச்சிச்சு வீட்டுக்கு போகிற டைமு. ஸோ அவள் பாட்டுட்டு கிளம்பி அவள் பாட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா. வியும் பார்க்குறான். வி பார்த்தா நீங்கள் வந்து மொட்டை மாடிக்கு ஈவினிங் ஆனால் கம்பல்சரி நீங்கள் வருவீங்க, அதே மாதிரி வி பார்ப்பான், 2 பேரும் எதுனா பேசுவீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வரவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு ஜியா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரா. என்னடி வீட்டு பக்கமே வரல அப்படின்ற மாதிரி அவள் கேட்க, ஒன்றும் இல்லை ஜியா, எனக்கு வரவே பிடிக்கல.
ஏன் என் அண்ணன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு மூடு இல்லை வித்யா. மூடு இல்லையா இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே இது பண்ணிட்டு பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஓ அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்ருக்கும்போல உங்கள் மம்மி தான் உங்களுக்கு ஜியாக்கும் குக்கீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அம்மா எனக்கு இந்த குக்கீஸ் பிடிக்காதுன்னு தெரியும்ல, உனக்கு யார் எடுத்துகிட்டு வந்தா? நான் எடுத்துகிட்டு வந்து ஜியாக்கு பிடிக்கும்னுக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு திருப்பிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. கோப பற்றி அவளுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்ல ஒன்றும் இல்லை மம்மி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜியா பார்த்து சிரிக்கிறா. ஏன்னா நீங்கள் சில டைமில் அம்மாவை என்னடி உனக்கு பிரச்சனை, ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்கள் மம்மியை வந்து கூப்பிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் டேடி கிட்ட உன் அம்மா கிட்ட எதனா சண்டை போட்டிங்கன்னா உடனே உங்கள் மம்மியை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் அப்பா கிட்ட போயிடுவீங்க. போயிட்டு உன் பொண்டாட்டி என்ன பண்ணா தெரியுமா அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு இது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வைப்பீங்க. அவரும் கேட்டுட்ருப்பார். அங்கே போய் சண்டை போட்டால் அதுக்கும் அவருக்கு தான் டிக்கி ஷாட் விழும். ஸோ அவர் வந்து சரிம்மா ஆமாம் 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 ஆமான்ட்டு அவரும் வந்து சைலண்ட்டாக கேட்டுட்ருப்பார். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அழுந்த வளர்ச்சிக்கிட்ட பிடிச்சது. உன் பொண்டாட்டிக்கு என்னை பார்த்தா என்ன வாமிட் வருதா? வாமிட் வரத்துக்கு நான் என்ன இதுவா அப்படின்ற மாதிரிலாம் அசிங்கமாக வேறு திட்டுவீங்க. அது சில டைமில் அம்மா வந்துட்டாங்கன்னா அம்மா ஹாய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிப்பீங்க. என்னென்னா அம்மா நான் அப்பா கிட்ட உங்களை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன் மம்மி. யார் நீ? ஆமாம்மா நான் உங்களை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். நீ எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அம்மா கேட்க, அம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படியே சமாளித்து அப்படியே பல்ட்டி அடித்து அம்மாவுக்கு அப்படியே தாஜா பண்ணிடுங்க. உங்கள் டேடி அடி பாவி இவ்வளோ நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அப்பா நினைக்க நீங்கள் அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி நடிப்பு போட்டு ஓடி போயிடுவீங்க. சோறு முக்கியம் இல்லைப்பா, ஸோ தட் அதனால் இந்த மாதிரிலாம் போட்டு போயிடுவீங்க. இப்போ அம்மா இந்த மாதிரி சொன்ன உடனே நீங்கள் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அம்மாவும் கீழே போயிடுறாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா உங்கள் மம்மி நல்லா சிரிச்சுக்கிட்டு யாருக்கிட்ட பேசுகிற சவுண்டு கேட்குது. நீங்கள் என் அம்மா வீட்டில் எல்லாத்துக்கும் தான் நார்மலாக பேசுவாங்க, பட் இருந்தாலும் இது யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உங்கள் ரூம்லேருந்து வெளியே வந்து எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா வீக்கிட்ட தான் அவ்வளோ சிரிச்சுட்டு அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. உனக்கு என்னடா கண்ணா வேணும், நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படி இப்படின்ட்டு. உங்கள் மம்மி அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க. பேக்கிங்னாலும் சரி நார்மல்னாலும் சரி அவ்வளோ நல்லா அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க. ஸோ தட் அவங்க மம்மி வந்து கேட்டுட்ருக்காங்க, உனக்கு என்ன வேணும் சொல்லுடா நான் உனக்கு வந்து செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அப்படின்ற மாதிரி இரு நான் வந்து ஆன்ட்டி நான் உனக்கு ஒரு புது டிஷ் நான் வந்து அன்றைக்கி ட்ரை பண்ணேன், அது ரொம்ப நல்லா இருந்தது, நான் உனக்கு அது வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இல்லை ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, இருடா அப்படின்ற மாதிரி அவங்க போய் செய்யறதுக்கு போயிட்டாங்க. சரின்ட்டு நீங்கள் இது பண்ணும்போது ஆன்ட்டி புது டிஷ்ஷா அப்படின்ற மாதிரி ஜியா கேட்க, ஆமாடி நான் புது டிஷ் நான் ஒன்று ட்ரை பண்ணது செம்மையாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் வந்து ஆன்ட்டி நானும் வரேன்ற மாதிரி ஜியா பாட்டுக்கு ஓடி போயிட்டா. நீ ஏன்டா வந்த? பரவாயில்ல நீ வந்தனால எனக்கு இன்னைக்கு வந்து நான் இந்த இது ட்ரை பண்ண போகிறேன்ற மாதிரி வேறு அது சொல்லிட்டு ஓடிது. அப்போ ஜியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிடுங்க. அவங்கள கண்டுக்கவே இல்லை. உங்கள் மம்மி வந்து புதுசாக டிஷ் நான் வந்து ரெடி பண்ணி தரேன், நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பாட்டுட்டு பின்னாடியே ஓடி போயிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அங்கே ஹாலில் வந்து வீயும் நீங்களோட பெட்ரூம் வாசலில் நீங்களுன்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே டக்குட்டு ரூம்குள்ளே வந்துடுறான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி மொட்டை மாடிக்கு வரல அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அது எனக்கு வர தோணலை, வரல. ஏன் வர தோணலை? அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நவுறு, எதுக்கு இவ்வளோ கிட்ட இருக்கேன் நவுறு அப்படின்ற மாதிரி நீங்கள் நவுற சொல்கிறீங்க. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, இல்லைன்னா நான் நவுற மாட்டேன். அது நவுறு அப்படின்ற மாதிரி நீங்கள் நவுற சொல்கிறீங்க.
நான் கேட்டதுக்கு பதில். நீ ஏன் வரல? அது அது எனக்கு வர பிடிக்கல. ஏன்? எனக்கு தோணலை, நான் வரல. என்ன என்ன உனக்கு கோவம்? கோவம்லாம் இல்லையா? நான் ஏன் கோவப்படணும்? கோவப்படுறதுக்கு நான் யார்? அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வி ஓகே, அப்போ கன்ஃபார்ம் கோவம். அப்படிலாம் இல்லையா? அப்புறம் ஏன் பேசல? கூடலாம் ஒன்றும். நீங்கள் ஏன் சென்னிக்கிட்ட பேசுனீங்க? சென்னிக்கிட்ட? ஓ, கிளாஸில் பேசிகிட்டு இருந்தேன். ஓ மேடம், அப்போ வந்து ஊர் சுற்றிருக்கீங்க. அது அது ஆமாம், நான் வந்து கிளாஸ் பிடிக்கல, நான் வெளியே வந்தேன். அப்போ நீங்கள் ஜெனிக்கிட்ட உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு நோட்ஸ்லாம் வாங்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் வளைஞ்சு பேசுகிறா, நீங்கள் அவகிட்ட பேசிட்டு நோட்ஸ்லாம் வாங்கிட்டு. நான் வந்து அவகிட்ட வளைஞ்சு பேசினேன்னா? இல்லை. அப்புறம் என்ன? இருந்தாலும் நீங்கள் வந்து பேசி இது பண்ணிகிட்டு இருந்தீங்கள அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை லாக் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நவருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நவர முடியாது. ஆனால் வந்துட போகிறாங்க. நவருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அங்கே கிச்சனில் ஜியாவும் உங்கள் மம்மியும் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. அது குக் பண்ணும்போல இரு, நான் உனக்கு வந்து நான் நேற்று வந்து ஒரு குக்கி பண்ணேன், அந்த குக்கி நான் உனக்கு கொடுக்குறேன், அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அதை தேடிட்டுருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல இல்லை. உடனே ஒயன் ஒயன் எங்கடி இருக்க, இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தேடிட்டுருக்காங்க. பார்த்தா பக்கத்தில் இருக்க ஷெல்ஃப் கபோர்ட்ஸில் இருக்கும். இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஜியா கிட்டே கொடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. அங்கே நீங்கள் அவங்க மம்மி வந்து கூப்பிட்ட உடனே விடு, அங்கே பாரு, அங்கே அம்மா கூப்பிட்றாங்க. என்னால் விட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும் போல் இதோ இப்போ இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு போஸ். ஸோ நீங்களும் வந்து விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. முடியாதுடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, விடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போல் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் வேணாம் விடு, வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் மம்மியும் அந்த டிஷ் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் ஜியாவும் உங்கள் மம்மியும் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. வி எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அம்மா வந்துட்டாங்க, விடு விட்டு விட்டு அப்படின்ட்டுங்க. உங்களை ஒரு டைட் ஹக் பண்ணிவிட்டு உங்கள் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் துடைக்கிறீங்க. அவர் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு அங்கே கூப்பிட்றாங்கன்னால ஓடிட்டார். நீங்கள் அதுக்கப்புறம் பின்னாடியே வரீங்க. வந்தோடனே வீக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மம்மி ஒரு பவுலில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜியா ஒரு பவுலில் வந்து சாப்பிட்டுட்ருக்கா. நீங்கள் அம்மா நானும் இருக்கேன், அங்கே இருக்க பாரு பேனில் கொஞ்சோண்டு இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்றாங்க. எனக்கு புரியல, நீ என்னை பெத்ததை நீ தானே பெத்த அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் நீங்கள் பார்க்குறீங்க. என்னடி லுக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டா நீங்கள் போகிறீங்க. திருப்பி உங்கள் ரூமில் கதவை டங்குன்னு ஒரு சாட்டிட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்களும் வந்து அவரை ஹக் பண்ணோன்னே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டிங்கன்னா, பட் இருந்தாலும் கோவமாக இருக்க மாதிரி ஒரு நினைப்பை போட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தூங்கிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஜியா அறக்க பறக்க வாயில் ஒரு ஆப்பிளை கடிச்சிக்கிட்டு இதோ இப்போ இருக்காரு அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் டைம் ஆகிடுச்சுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி அவங்க 2 பேரும் அறக்க பக்கம் ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்காக டைம் ஆகிடுச்சின்னு ரெடி ஆகிட்ருக்காங்க. ஒன்றும் நீங்கள்லாம் இன்னும் வந்து டையை ஒழுங்காக போடலை, கோட் மாட்டாமல் ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோடு சேர்ந்துக்கிட்டு நீங்கள் அப்படியே ரெடி ஆகாமல் ஏதோ சீக்கிரமாக அறக்க பறக்க ரெடி ஆகிட்ருக்கீங்க. இங்கே ஜியா ஒயன் அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருக்கா. அங்கே நீங்கள் இப்போ தான் அப்படியே வந்து ஷர்ட்டில் 2 பட்டன் அவுத்துட்டு அப்படியே ஸ்கர்ட் அதுக்கப்புறம் ஷர்ட்டில் 2 பட்டன் அவுத்துட்டு அப்படியே இது மட்டும் தான் இருக்குது. மேலே அந்த கோட் அது போடல, அதே மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். இந்த லுக்கோடு நீங்கள் என்னடி அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறீங்க.
ஏய் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கவன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வியும் பார்க்குறான். நீங்கள் அந்த லுக்கில் அப்படியே வந்து அவரோட டங்கை வந்து வாய்க்குள்ளேயே மவுத்குள்ளேயே வந்து ரொட்டேட் பண்ணுறாரு. இது எப்படின்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜேகே பண்ணுவார்ல அந்த மாதிரி. ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. டைம் ஆயிடுச்சுடி, நான் அதுதான் ரெடி ஆகிட்ருக்கேன், நீ எதை கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் நடிச்சு ரெடி ஆகிட்டு நீங்கள் வரீங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் டாடி தான் உங்கள் 3 பேரையுமே போய் விட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. வியோட அப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை இல்லை, நீ தானே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க 3 பேரையும் அவர் தான் கூட்டிகிட்டு போய் விடுறாரு. ஏன்னா வந்து எல்லாம் ஒரே ஸ்கூல் தானே பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் டாடியும் வந்து அவரோட டாடியும் வந்து ரொம்ப பிஸ்னஸ்லேயும் வந்து ரொம்ப பெஸ்ட் பார்ட்னர்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ தட் வந்து இந்த உன் பிள்ளை என் பிள்ளைன்னு பார்க்காம எல்லாம் வந்து இது பண்ணி வளர்ப்பாங்க. அதனால் அவங்க டாடி வந்தோடனே ஹே ஒயன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கூப்பிட்றாரு. அங்கிள் தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. ஓகேடா போகலாம் அப்படின்ட்டு இது பண்ணும்போது அவரோட கார் டேஷ்போர்ட்லேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. உடனே ஐ தேங்க்யூ அங்கிள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா நானும் உனக்கு இல்லையாடி செல்லம் அப்படின்ற மாதிரி ஜியாவுக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு அவர் பாட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த சாக்லேட்டை காத்தால வெறும் வயிற்றில் சாக்லேட் உள்ளே தள்ளிகிட்ருக்கீங்க. இதில் வேறு ஜியாவுக்கு வேறு ஃப்ளேவர், உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் வாங்கி கொடுத்தாலே நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஜியாவுக்கு டேஸ்ட் பண்ணணுன்ட்டுக்கா ஜியா ஒரு பைட் அப்படின்ற மாதிரி சொல்லி பைட் பண்ணுறா. அவளும் வந்து உங்கள்கிட்ட பைட் பண்ணி சாப்பிட்டு ஷேர் பண்ணி அப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. ரெகுலராக எப்பயும் போல் மாதிரி தான் கிளாஸ்க்கு போகிறீங்க. அலப்பறை சேட்டை பிடிச்சி அவ்வளோ அடிச்சாட்டியம் பண்ணிகிட்ருக்கீங்க. கிளாஸ் போயிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ வந்து நார்மல் பிரேக் டைம். ஸோ தட் நீங்களும் வந்து மதியானம் சாப்பிட்றதுக்காக நீங்கள் பாட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்டு அப்படியே அலப்பறை பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நார்மல் ரெகுலர் கிளாஸ் போயிட்டுருக்கு. வீக்கும் அவர் பாட்டுட்டு ரெகுலர் கிளாஸ் போயிட்டுருக்காரு. ஸ்போர்ட்ஸில் சில டைமில் இருப்பார். அதே மாதிரி இந்த மாதிரி இதுக்கும் அவர் பாட்டு கம்பல்சரி ஸ்டடீஸ்லேயே ஃபோக்கஸ் கரெக்டாக பண்ணுவார். அந்த மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட் பீரியட் பிடி நீங்கள் இன்றைக்கி பாரு நம்ம இன்றைக்கி ஷட்டில் விளையாடுறோம், அந்த ஆனோவை வந்து நம்ம இன்றைக்கி காலி பண்ணுறோண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சியாக்கிட்டேயோ ஜாராக்கிட்டேயோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஜாராவும் நீங்களும் அவ்வளோ நல்லா ஷட்டில் விளையாடுவீங்க. உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ பிடிக்கும். ஜியாவும் விளையாடுவா, அவ்வளோ குட் பிளேயர்னால் அப்படி கிடையாது. அவளுக்கு வந்து டேபிள் டென்னிஸ்னால் தான் ரொம்ப இஷ்டம். அதனால் அவள் அப்படி இது பண்ணிகிட்ருக்கா. அப்போ நீங்கள் வந்து ஆனவோ இன்றைக்கி நம்ம போட்டு தள்ளுறோண்டி, அவ்வளோட ஸ்கோர்ஸ் 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறோண்டி அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அம்மா எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிகிட்ருக்கா. இப்படி பிடி பீரியடில் இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வீக் வந்து ஜெனிக்கிட்ட பேசிகிட்ருக்கா. அதை நீங்கள் வந்து அங்கே பார்க்குறீங்க. ஏன்னா வந்து அவங்க கிளாஸ் ரூமில் பேசல, கிளாஸ் ரூம் வெளியே தான் பேசிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இருக்கும்போது சாரா ஒயின் அது பக்கம் இங்கே வா, இங்கே ஆனோ பாரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகேன்ற மாதிரி சடனாக அவங்க ப்ளே பண்ணுறதுக்கு இது பண்ணோடனே நீங்கள் வந்து ப்ளே மூடுக்கு போயிட்டீங்க. அப்போ அங்கே வீக்கிட்ட ஜெனி வி ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் வெட்கப்படுறா. நீயால் அதை பார்க்கவே முடியல. பட் இருந்தாலும் சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்து அது நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப வெக்கமாக ஷையாக இருக்குது. நான் எனக்கு தெரியல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. அவர் சைலண்ட்டாக அதை கேட்டுட்ருக்காரு. அது அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்ருக்கும்போது டக்குன்ட்டு வீக்கு வந்து ஃபோன் கால் வந்திருக்கும். அது வந்து பார்த்துட்டு யார் அப்படின்ற மாதிரி அவர் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணால் டவர் ஒழுங்காக கிடச்சிருக்காது. ஸோ வந்து வி வந்து
ஜெனி ஒரு சாரி உன்னோட ஃபோன் தரியா அப்படின்ற மாதிரி ஷோவி இந்தா உனக்கு இல்லாமையா அப்படின்ற மாதிரி அப்படியே அவ்வளோ ஆர்வமாக எக்ஸைட்டடாக கொடுக்குறான். அவரும் ஃபோனை வந்து கொடுக்குறாரு. அவரோட ஃபோன்லேருந்து அந்த நம்பர் இது பண்ணிட்டு இந்த ஃபோனை வச்சுக்கோ, நான் ஃபோன் பேசிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட ஃபோனை வந்து ஜெனிக்கிட்ட கொடுத்துட்டு அவன் வந்து போய் பேச போயிட்டான். உனக்கு போர் அடிச்சிச்சுன்னா இதான் பாஸ்வேர்ட் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பாஸ்வேர்ட் சொல்கிறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி அவளும் ஆர்வமாக அந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணோடனே ஃப்ரண்ட் ஹோம் ஸ்க்ரீனில் இதோ இந்த மாதிரி ஜியாவும் வியும் இருக்கிற மாதிரி அந்த லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணால் இதோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வியோ இருக்கிற மாதிரி இந்த பிக்கை பார்த்தோன்னே இது முன்னாடி இருந்தது ஜியா அவளோட சிஸ்டர், அது தெரியும். இது யார் அப்படின்ற மாதிரி அதுவும் வி அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. அப்போ வியும் ஃபோன் பேசிட்டு வந்துட்டு வி இது யார் அப்படின்ற மாதிரி அவள் கேட்க அது வயன். நம்ம ஸ்கூலில் 10th உன்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்ட். யா அவன் என்னோட லவ் அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல. லவ்வா? ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படியே ஜென்னிக்கு மூஞ்சி ஃப்யூஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுச்சு. அது வி நீ ப்ராங்க் தானே பண்ணுறோம். ஐ நோ யூ ப்ராங்க் மீ ரைட் அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல. நோ ஜெனி, நான் சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவளுக்கும் பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் சொல்லிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் 2 பேரும் 2 பேருமே லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவள் வந்து ஜெனிகிட்ட சொல்கிறான். நீ ஒன்றும் சொல்லலையா? இன்னும் சொல்லலை, நாங்கள் சீக்ரெட்டாக இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது அப்படியே ஜெனிக்கு உள்ளுக்குள்ளே எரியுது. பட் இருந்தாலும் வெளியே ஓகே பி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் அப்படியே போயிருப்பான். வியும் ஓகே அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக இது பண்ணியிருப்பான். அப்போ திரும்பி பார்த்தா நீங்கள் வியை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. வி இப்போ இவன் எதுக்கு என்ன முறைச்சி பார்க்குறான்? இவனுக்கா? ஓகே அப்படின்ற மாதிரி வி அங்கேருந்து பார்த்து கண்ணடிச்சு அங்கேருந்து ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே முடிச்சு பார்த்துட்டு அந்த கிஸ்ஸை திரும்பி கீழே தூக்கி போடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பிக்கிட்டு போவீங்க. சரிதான், சரி கோவத்தில் போல அப்படின்ற மாதிரி அதை அப்படியே இன்னும் எடுத்துட்டு அவர் அப்படியே கிளம்பி போகிறாரு. நீங்கள் பெல் அடிச்சிட்டு நீங்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி துணி வந்து எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி ஒரு டைலாக் அடிச்சுட்டு நீங்கள் வந்து வந்துருப்பீங்க. ஆனால் இந்த டைம் நீங்கள் மார்னிங் வந்து துணி எடுக்கிறீங்க. வி அங்கே தான் இருக்கான். வி வந்து கூப்பிட்றான், ஏய் உன்னதாண்டி என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்க. நான் தான் கூப்பிட்றேன், என்ன அவனுக்கு திமுறை அப்படின்ற மாதிரி இது பண்ணுறேன். என்ன உங்களுக்கு என்ன எது கூப்பிட்றீங்க? உங்களுக்கு தான் ஜெனி இருக்குல்ல, அந்த ஜெனியை கூப்பிட்டுட்டு ஜெனிக்கிட்டே இருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி அவர் திருப்பி துணி எடுத்துட்ருக்கீங்க. சரிதான் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு கொழுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆமாம் எனக்கு கொழுப்பு தான் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டுருக்கீங்க. நீ எதுக்கு அப்ளை பண்ணியிருக்க? எது கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பி கேட்குறீங்க. அந்த அப்ளிகேஷன் நான் பார்த்தேன், அதில் உன்னோட பேர் உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தது நான் பார்த்தேன். உனக்கு எதுக்கு தேவையில்லாமல் இதில் நீ எதுக்கு இன்வால்வ் ஆகுற? நீ எதுக்கு இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அது ஏன் இஷ்டம், நான் வருவேன், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வயன் நீ அதெல்லாம் உன்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, நீ கஷ்டம் வயன். அது நீங்களும் போகலையா? நீங்கள் 7 பேர் போகலையா? நீங்கள் 7 பேர் போகும்போது என்னால் ஏன் வர முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. வயன் அதில் இருக்க ட்ரைனிங்கும் சரி, அதில் இருக்க ஆபத்தும் சரி உனக்கு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கும் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் நான் செஞ்சேன். நீ மட்டும் சேராமல் ஜாரா வேறு எதுக்கு சேர்ந்துருக்கா? வி அது வந்து அவளுக்கும் பிடிச்சிருந்தா அவள் சேர்ந்தா. அது 6 மணினாக்கும் தெரியும்,
ஆரம்பம்னாவும் ஓகே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் சாரா அவள் ஓகே, அவங்க அண்ணா ஓகே, நீ நோ, நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து உங்களை பார்த்து சொல்கிறாங்க. இல்லை, நான் வந்து கண்டிப்பாக நான் இதில் வருவேன், இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல. அப்போ நான் நோ சொன்னால் நோ தான் வேணும். நான் இந்த டைம் நான் இந்த வீக்கெண்ட் நான் போகும்போது நான் வந்து என்னோடய ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நோடி, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அது ஃபீல்டுக்குள்ளே வரதில் எனக்கு வந்து ஒரு இது இல்லை, எனக்கு அது பிடிக்கலை. உனக்கு பிடிக்கலையா? உனக்கு பிடிக்கலன்னா நான் ஏன் வரக்கூடாது? நான் யார் உனக்கு? எனக்கு பிடிக்கலன்னு சொன்னோன்னு நான் வந்து அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வீக்கிட்ட வந்து கேட்டுங்க. அங்கேருந்து அவரோட வீட்டில் இருந்து நான் நோ சொன்னால் நீ நோ தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல முடியாது, நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு திருப்பிக்கிட்டு நீங்கள் பாட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு கீழே இறங்கி போயிடுறீங்க. வீக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே ஜங்குக்கு கால் பண்ணி, இங்கே பாரு, அவள் வரக்கூடாதுடா, அவள் எதுக்கு வந்துட்டுருக்கான்னு தெரில, இது இல்லாமல் சேர்ந்து சாராவும் வரேன்னு சொல்லிட்டு அவள் வேறு ஆட்டிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். சாரா வராளா? ஆமாடா, ஆரம்பம் ஏன் ஓகே சொன்னாருன்னு தெரில வர, நான் ஆரம்பங்கிட்ட போய் ஃபஸ்ட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி நீ கோவத்தில் கத்திக்கிட்டு ரொம்ப அப்படியே இது வெறியாகி போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே கோவம் இது பண்ணிவிட்டு நீங்களும் முறுக்கிட்டு வந்துட்டீங்க. கீழே பார்த்தா ஜியா, நீங்கள் என்னடி அப்படின்ற மாதிரி இது பண்ணும்போது உங்கள் அண்ணன் கூட தான் என்ன திருப்பி சண்டையா? நான் ஒன்றும் போடலை, அவன் தான் போடுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா? உண்மையாடி அவர் தான் போட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றதை வந்து சொல்கிறீங்க. நான் அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால அவன் வந்து என்னை கேட்குறான் போகாத அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் போக முடியாது சியா, போகாமல் இருக்க முடியாது, உனக்கு தெரியும்ல எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ட்டு. அவங்களாம் செய்கிறாங்க, ஏன் நான் சேரக்கூடாதா அப்படின்ட்டு நான் நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. அப்போ ஆக்சுவலாக நானும் தானே உங்கள் கூட சேர்ந்து அப்ளை பண்ணுறதா இருந்தேன், எல்லாம் என் அண்ணனால் தானே அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. எனக்கு இந்த விஷயத்தில் அவனை சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, டென்ஷன் ஆகாத விடு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. இங்கே பரப்பரப்பரப்பரன்ட்டு ஹாரமயாங்கோட வீட்டுக்கு போயிட்டான். அங்கே போயிட்டு ஹாரமயாங் ஹயாங் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து போய் பேசுகிறான். அப்போ ஹாரமயாங், எதுக்கு சாராவை வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு ஓகே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குடா, பரவாயில்ல அவள் பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்மளே வந்து அந்த ட்ரைனிங்லாம் இது பண்ண முடியல, அந்த ஃபீல்டில் போனால் எவ்வளோ கஷ்டன்றது நமக்கு தெரியும். அது நம்ம தெரிஞ்சு நமக்கு ஓகேன்றனால தான் நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறோம். ஆனால் சாரா வயன் அவளும் சேர்ந்துக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். நம்ம நினைக்கக்கூடாது, அவளுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பம் கொஞ்சம் சொல்கிறாங்க. அவர் வந்து பேசின அப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆகுறான். சைலண்ட் ஆகிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த அப்புறம் வந்து உங்களை பார்க்கணுன்னு தோணுது. உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான்னு நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணல, ஏன்னா நீங்கள் தான் கும்பகர்ணமாக தூங்கிட்டுருக்கீங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படி வந்து நல்லா தூக்கம் உங்களுக்கு வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே ப்ரெஷர் ஏறுற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு எங்கன்னா கத்திட்டீங்க, இல்லை உங்களுக்கு என்ன இது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து தூங்கினா ஓகே, ஐம் நார்மல் அந்த மாதிரி ஆள். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வீக்கிட்ட கத்திட்டு கோவமாக இருக்கீங்களா, ஸோ வந்து தூங்கணும். அழுதாலும் ரொம்ப அழுது இது பண்ணாலும் தூங்கணும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து தூங்கிட்டீங்க. வந்து மெசேஜ் பண்ணுறான், ஃபோன் வந்து அவனும் கால் பண்ணிடக்கூடாது, சைலண்டில் வேறு போட்டுட்டு தூங்கிட்டிங்களா. அதுக்கப்புறம் பார்க்கணுன்ட்டு அவ்வளோ இது. ஸோ உங்கள் வீட்டிலேருந்து வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு எகிரி குதிச்சு உங்கள் ரூமில் வந்து பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ அழகாக நல்லா அப்படி தூங்கிட்டுருக்கீங்க. என்ன நல்லா பெரிய திட்டி இப்படி தூங்குது பாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு உங்களை பார்த்து அவ்வளோ அப்படியே அட்மையர் பண்ணி, உன்னை நான் பார்த்தேன், நீ என்ன பண்ணாலும் நான் எதுக்குமே இது பண்ண முடிய மாட்டிருக்கு,
வேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோ இப்படி உங்களை வந்து கன்னத்தில் வந்து ஒரு சீக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சினிங்கிட்டு அப்படியே படுக்கிறீங்க. ஓ! இவ்வளோ அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவர் வந்து உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் நல்லா அப்படியே அப்படின்ட்டு சினிங்கிட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஆனால் ஓரத்தில் லைட்டாக ஒரு ஸ்மைலும் இருக்குது. ஸோ ஓகேடா மிஸ், இதோட கண்டினியூ வந்து நான் நாளைக்கு பண்ணுறேன். ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு யூ ஆல். நான் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து ஒரு 10 பேர் பார்க்குற இடத்துல வந்து ஒரு அப்படியே 25 பேர் பார்த்துருக்காங்கன்னும் போல ஒரு ஹாப்பி இருக்கும்ல. அந்த ஹாப்பியில் தான் நான் வந்து அப்படியே மறந்துட்டுருக்கேன். அது இல்லாமல் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்து அதில் இன்னும் ஹாப்பி ஆகிட்டேன். நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸில் தான் எனக்கு வந்து ஓகேன்ட்டு கொஞ்சம் இன்னும் ஹாப்பி ஆகும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூடா, பாய். சேஃப் பத்திரமா இருங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். ஓகேடா மிஸ், பாய்.